என் அருமை உலகத்தமிழ் மக்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, சிறார்களே, என் அருமை சீடர்களே, யோக நண்பர்களே, யோக விரும்பிகளே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். கலைஞர் தொலைக்காட்சி நிகழ்ச்சியில் நலமுடன் வாழ என்னும் பிரிவில் யோகாசனத்திற்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகிறது. ஏன் என்பது பற்றி நான் பல முறை சொல்லி ஆகிவிட்டது. இன்றைக்கெல்லாம் பார்ப்பீர்களானால் ஆஸ்மா, பிராங்கடிஸ், முதுகுவலி, கழுத்து வலியினால் ஹார்ட் அட்டாக் இவைகளெல்லாம் சர்வசாதாரணமாகிவிட்டது. அவைகளெல்லாம் வராமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது இந்த குழந்தைகள் செய்யக்கூடிய உசட்டாசனத்தை காலை, மாலை, மதியம் 3 வேளை செய்தாலே முழுமையாக நீங்கிவிடும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், இப்பொழுது செய்வார்கள். பத்மாசனத்தை கலையுங்கள். உசட்டாசனம் என்றால் ஒட்டகாசனம் என்று யோக நூல்கள் சொல்லுகிறது. முதல்ல காலை முட்டை நல்லா விரிக்கணும், குதிங்காலில் கை வைக்கணும் முதல்ல, அதுக்கப்புறம் தான் ஒத்த கை தூக்கணும். முதல்ல 2 கை வை. பண்ணு. இப்போ ஒரு கையை தூக்கு, வலது கையை தூக்கு, அப்படியே பின்ன கொண்டு போ, அப்படி வை. நல்ல மூச்சு இழுக்கணும். உசட்டாசனம் செய்வது என்பது கொஞ்சம் கடினம்தான். அதற்கு ஒரு லகுவான வழியும் இருக்கின்றது. நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லித் தருவேன். மெதுவாக உட்காருங்கள். அப்படியே உட்காரு. அப்படியே வஜ்ராசனத்தில் உட்காரு. அப்படியே உட்காந்துரு, கால் மேலே உட்காரு. முட்டில் கை வச்சு நல்ல மூச்சுடு. அடுத்த கை செய், அடுத்த கால் செய். எழுந்திருங்கள். மொட்டு போட்டு இடது கையை வைத்து கொண்டு செய். காலை அகலப்படுத்தி சுருக்கிட்ட. இன்னும் விரி. கை வைத்து. இப்போ நீ இடது கையை கொண்டு போகணும் பின்னால். அப்படியே இடது கையை கொண்டு போ. நல்ல மூச்சுடு. ஆஸ்மா, பிராங்கடிஸ், முதுகுவலி, கழுத்து வலி இவைகளெல்லாம் நாள்பட்ட நோய்களாக இருந்தாலும் இந்த ஆசனத்தை காலை, மதியம், மாலை 3 வேளை செய்தால் 15 நாளில் முழுமையாக குலன் கிடைக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். மெதுவாக இறக்குங்கள். அப்படியே உட்காருங்க. இப்போ பத்மாசனத்தில் உட்காரு. இதுக்கு ஒரு லகுவான வழி. ரொம்ப குண்டானவர்கள், இயலாதவர்கள், முடியாதவர்கள், முதுகெலும்பு விரைப்புத்தன்மை அடைந்தவர்களுக்கு என்ன செய்யணும்னா, கையை பின்ன வைமா. கையை முதுகுக்கு பின்னால் தள்ளி வை. இங்கே ஒரு தரையில் வை. கையை இப்படி திருப்பி வை. தள்ளி வை. இன்னும் தள்ளி வை. இங்கே பாரு, தள்ளி வை. இன்னும் இப்படி பட்டக்ஸை தூக்கு. தூக்கு, நல்ல தூக்கு. தூக்குமா. தலை தொங்க போட்டு தூக்கு. நல்ல தூக்கலை தூக்கு. தலை தொங்க போடு. தலையை இன்னும் இப்படி போடணும். அப்படி தூக்கு. நல்ல தூக்கி நல்ல மூச்சுடு. வாய்மூடு. மூச்சுடு. மூச்சே எடுக்கிற சத்தமே காணும். மூச்சுடு. இழு. மூச்சுங்க போச்சு. இழு. சத்தமே இல்லை. கிளை. அப்படியே கிளை இறக்கு. கையை உயர்த்தி அதுக்கு மாற்றாசனம். முன்ன குனி. கையை உயர்த்தி முன்ன குனி. கை 2ஐயும் உயர்த்து மேலே. அப்படியே முன்னால் குனி. தலையத்தோடு. இதுக்கு மாற்றாசனம். உசட்டாசனம் செய்ய முடியாதவர்கள், ஆரம்ப கட்டத்தில் குண்டானவர்கள், முதுகெலும்பு விரைப்பானவர்கள் இதை செய்யலாம். இதை செய்து அந்த ஆஸ்மாவாலையும் அந்த ஹார்ட் அட்டாக் ஆலையும் முதுகுவலி, கழுத்து வலிகளை முழுமையாக நீக்கிக் கொள்ளலாம் என்பதை நான் உங்களுக்கு தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மீண்டும் ஒரு முறை செய்யுங்கள். கையை பின்ன வைங்க.
தரையில் தள்ளி வை, தரையை தொங்க போடு, இடுப்பை நல்லா உயரமாக தூக்கு, மூச்சு இழு, வாய மூடி. மூச்சு இழுக்கிறதுல தான் இந்த நோய். ஏன்னா இது நெஞ்சு விரியுது. அதனால் அந்த நுரையீரலுக்கு செல்லக்கூடிய நாடி நரம்புகள், ஹார்ட்டுக்கு செல்லக்கூடிய நாடி நரம்புகள் இவைகளெல்லாம் சரியாக இயங்கும். நுரையீரலில் தங்கி இருக்கக்கூடிய சளிகளெல்லாம் வெளிப்படும். ஆஸ்மாவில் முழுமையான விடுதலை கிடைக்கும். அப்படியே இழந்துருங்க, உட்காரு, கையை உயர்த்தி முன்ன குனி, கையை உயர்த்தி முன்ன குனிச்சிரு. ஒரு 20 எண்ணிக்கை அப்படி இருக்கணும். மாற்றாசம். அப்படியே மெதுவாக எந்திரிச்சு உட்காரு. கையை சின்முத்திரையில் வச்சு அப்படியே கையை நேர்னிட்டு. என் அருமை பெரியோர்களே, உசிட்டாசனம் செய்ய முடியாதவர்கள் கூட இது போன்ற ஆசனங்களை பழகி நாள்பட்ட இருதயம், நுரையீரல், இன்னும் ஸ்பாண்டிலைசிஸ், முதுவெலி போன்றவைகளை முழுமையாக நீக்கி நீங்கள் ஒரு ஆரோக்கியவானாக 100 ஆண்டு வாழ வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது ஆசனம் ஆண்டியப்பன். வணக்கம். நீதி சாய்ந்தாலும் நிமிர்த்தி வைப்போம். நீதி சாயாது, சாய்ந்தாலும் மதுரையிலே எப்படி நிமிர்ந்ததோ அதைப்போல நீதி சாய்ந்தாலும் மதுரையிலே நிமிர்த்தி வைக்கப்பட்டதைப் போல நீதி நிமிர்த்தி வைக்கப்படும்.